படிக்கலாம், எழுதலாம், கல்வி கற்கலாம், இதெல்லாம் செய்தால் நீயும் ஆகலாம் அப்துல் கலாம். அப்துல் கலாம் தான் என்னோட ரோல் மாடல் ஆக்சுவலா. எங்க ஜெனரேஷன்ல சயின்ஸ் மேன் சொல்றது வந்து அப்துல் கலாம் தான். He is also called a missile man. He was the only president who mingled with students really well. அவர் எந்த நேரம் பார்க்கணும்னு மாணவர்கள் நினைச்சாலும் அப்பாயின்மெண்ட் கேட்டாலும் அந்த நேரம் உடனே வரக்கூடியவர். அவர் மேரேஜ் கூட பண்ணிக்கல, லைக் எங்களுக்காக தான் வாழ்ந்திருக்காரு. நாங்கள் சேட்டலைட் ரிலேட்டடாக தான் படிச்சுட்டு இருக்கோம். ஸோ அவர் மிசைல் மேன்றப்ப எங்களோட ஃபாதர் மாதிரி. அவர் ஒரு லோவர் லெவல்ல இருந்து ஒரு ஹையர் லெவல்ல எப்படி நம்ம வந்து அச்சீவ் பண்ணலாங்கிறதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள். அவர் மாதிரி லீடர்ஷிப் குவாலிட்டி நான் வேறு யார்ட்டையும் பார்த்ததில்லை. இவ்வளோ பெரிய பதவியில் இருந்தும் எந்த ஒரு பிரசன்டேஷனையும் பெற்றுக்கொள்ள மறுத்துவிட்டார். அவரை போன்ற ஒரு மனிதரை பார்ப்பது அறிவு. இன்னும் அவரை பற்றி படிக்க படிக்க இன்னும் ரொம்ப பெரிய இன்ஸ்பிரேஷனாக தான் இருந்துகிட்டே போகிறாரு. நம்மளாம் காந்தியை பார்த்ததில்ல, அவர் தாங்க நமக்கு காந்தி. 21ஆம் நூற்றாண்டில் ஒரு பெரிய மனுஷனாக பார்க்குறேன். நான் இந்தியாவில் இருந்தேன்னு சொல்றதை விட அவர் இருக்கும்போது இருந்தேங்கிறதுல ரொம்ப பெருமைப்படுறேன். ஆக்சுவலாக சொல்ல போனால் அவர் உயிர் போகலை, இன்னும் மனசில் தான் இருக்கார். You will search for Spider-Man, Superman, Iron Man in the film, but my superhero is Dr. Kalam. ஆக்சுவலி ஒரு தமிழனா நம்ம வந்து அவருக்கு சல்யூட் பண்ணணும். எனக்கு ரொம்ப சேடாக இருந்துச்சு. ஏன்னா அவர் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். தாங்க முடியாத ஒரு கவலை. லீவ் விட்டு ஹாப்பியாக இருக்கும். ஆனால் அவரோட டெத் நியூஸ் கேட்டோடனே எதுக்கு லீவ் விட்டாங்களோ அது மாதிரி ஒரு மாதிரி சேட் ஆயிடுச்சு. அவர் ஆக்சுவலாக ஸ்கூலுக்கெல்லாம் லீவே விட வேணாம்னு சொல்லியிருக்காரு. ஆனால் இவங்க 2 days லீவ் விடுறாங்க. ஃபேமிலியில் ஒருத்தர் இறந்து போனாங்கன்னா எந்த அளவுக்கு ஒரு பாதிப்பு இருக்குமோ அந்த மாதிரி ஒரு பெரிய பாதிப்பு இருக்கு. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னோட அப்பா மாதிரி அவர் வந்து எங்களோடவே இருந்து இங்கே ஒர்க் பண்ணதுனால எங்களுக்கு ரொம்ப ஃபீலிங்காக தான் இருக்குது. அவரை வந்து நாங்களே எங்களுடைய வீட்டில் ஒரு உறுப்பினர் இழந்தது மாதிரி ஃபீல் பண்ணுறோம். இந்திய நாடே வந்து தகப்பன் சத்த வீடு மாதிரி தான் இருக்குது இப்போ. அவங்க டெத் நியூஸ் கேள்விப்பட்டதுலேருந்து ஐ கேனாட் ஏபிள் டு ஃபீல், இன்னி வரைக்கும் ஐ கேனாட் ஏபிள் டு ஃபீல் வெல். ஃபஸ்ட்டு நம்மள நியூஸை பார்த்தோன்னே ஒரு அதிர்ச்சியாக தான் இருந்தது. 2 நிமிஷம் சத்தியமே அழுதுட்டேன்னா. அவருடைய இழப்பு வந்து பர்சனலாகவே எனக்கு ஒரு பெரிய இழப்பாக தான் இருக்குது. ஒரு ஸ்பீச்சில் தான் என் உயிர் பிரியணும்னாரு. அவர் சொன்ன மாதிரியே அவர் நினச்ச மாதிரியே நடந்துச்சு. நாடு ஒரு முக்கியமான ஒரு விஞ்ஞானியையும் ஒரு நல்ல மனுஷனையும் எழுந்துச்சு. நைட் ஒரு நியூஸ் பார்த்த உடனே அவர் மயங்கி விழுறதை பார்த்த உடனே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நான் அழுதேன் வீட்டில் உட்காந்து. ரொம்ப மிஸ் பண்ணேன், ரொம்ப அழுதேன். ஒரு தனி மனிதருக்கு ஒரு இந்தியா ஃபுல்லாக மனசால இந்த மாதிரி நினச்சிருப்பாங்களா அப்படின்றது பெரிய சந்தேகம். ஏதோ எங்கள் வீட்டில் ஒன்று நடந்துட்ட மாதிரி ரொம்ப அழுதுட்டேன். இப்போ கூட நான் நினச்சேன்னா அவர் ஒரு ஃபோட்டோ பார்த்தா கூட அழுகுதான் வருது. முயற்சி செய், முடியவில்லை என்றால் அதுக்கேற்ற பயிற்சி செய். ஒன் பெஸ்ட் புக் இஸ் ஈக்குவல் டு 100 குட் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அவர் வந்து 1 குட் ஃப்ரெண்ட் இஸ் ஈக்குவல் டு லைப்ரரி என்கிற நல்ல தத்துவத்தை சொல்லியிருக்காரு. அவர் எல்லாம் நெகட்டிவே பாசிட்டிவாக சேஞ்ச் பண்ணாத மட்டும் ரொம்ப பிடிக்கும். கனவுகள் வந்து தூங்குவதற்காக அல்ல, விழிப்பதற்காக சொல்லியிருக்காரு. அது ரொம்ப பிடிக்கும். சன் மாதிரி பேர்ன் ஆனாதான் நம்மளால சன் மாதிரி ஷைன் ஆக முடியும்னு கூட நிறைய ஆல்ரெடி சொல்லியிருக்காரு. த ப்ரௌட் ஆஃப் தி நேஷன் கேன் கம் ஃப்ரம் த லாஸ்ட் பெஞ்ச் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னா லாஸ்ட் பெஞ்ச் மாணவர்கள் ஒன்றும் முட்டாளோ மக்கோ கெட்டவங்களோ அந்த மாதிரிலாம் கிடையாது. அவங்களாலையும் சாதிக்க முடியும். அவங்களும் தேசத்தை வந்து ப்ரௌட் பண்ண வைக்கலாம், பெருமைக்குரிய வைக்கலாம். அந்த தாட் எனக்கு ரொம்ப இன்ஸ்பயர் ஆச்சு. அவர் 2020 எப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறேன், இந்தியா எப்படி இருக்கணும்னு ஆசைப்பட்டாரோ அது மாதிரியே இருக்க நான் ஆசைப்படுறேன். நான் உண்மையாக ஆக்குவேன். எல்லாரும் அழுகுறதுக்கு பதிலாக அவரை மாதிரி நம்ம ஒரு சயின்டிஸ்டாக காமிக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. அவ்வளோதான். அவருக்காகவாச்சும் இந்தியாவுக்கு ஏதாச்சும் பண்ணணும், அதுதான் என்னோட ஆசை. அவர் சொன்ன ஒரு விஷயத்தையும் ஃபாலோ பண்ணணும். இன்னைக்கு கூட கிளாஸில் 5 minutes எல்லாருமே உறுதிமொழி எடுத்தோம். அவரை மாதிரி இன்னொருத்தர் வருவாராங்கிறது டவுட் தான்.